அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தோம்னு சொன்னால் மன்னாரில், அதுவும் தலை மன்னாரில் 40 அடி தர்கா ரெண்டு இருக்குது. அதை பார்க்குறது தான் வந்திருக்கும். உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பின்னால் இருக்கிறத பார்த்தால் அங்கே தான் தர்கா இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். சரி, நாங்கள் இப்போ தர்காவுக்கு கிட்ட வந்துட்டோம். இப்போ இதுக்குள்ளுக்கு போனால் தர்காவை பார்க்கலாமாம். வாங்க அதுக்குள்ளுக்கு போய்த்து இப்போ பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபஸ்ட் டைமாக இது வந்து என்னுடைய தர்காவை பார்க்குறதுக்காக நான் போய்த்துட்ருக்கிறேன். வாங்க உள்ளுக்கு போகலாம். இப்போ நாங்கள் தர்காவோட இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதுக்குள்ளுக்கு போனால் நீங்கள் தர்காவை பார்க்கலாம். வாங்க அதுக்குள்ளுக்கு போய்த்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கடலில் பெட்டியில் அடங்கி வந்த அவர் தான் இதை பார்த்துட்டு இருந்தார். அவர் சில குறிப்புகளை மட்டும் சொன்னார். வேறு ஒன்றுமே அவருக்கும் தெரியாது. இப்போ இது முஸ்லீமா இல்லை அப்படின்னு தெரியாது. கேரளா பட்டாணிக்கு சொல்லி சொல்கிறார். கேரளா பட்டாணிக்கு அது எவ்வளோ நீங்க சொல்லுங்க சேர்த்து சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்லுறது 2 3 கல்ல உயரம் பராமரிப்பு புதுசா ரிப்பேரிங் நடந்து ஃபுல் வயரிங் எல்லாம் செஞ்சு இப்போ லைன் பில்லாம் கட்டி இருக்கிறது. ஃபுல் நோட்டிக்கிறது நோக்கப்படுது. சாதாரண இது வந்து திருசூலம் கோயில் நாங்கள் இப்போ வந்து தர்காவுக்கு உள்ளுக்கு இருக்கோம். இங்கே வந்து ஒரு முதியவர், இதை பராமரிக்கக்கூடியவர் அங்கே ஒருத்தர் இருந்தார். அவரிடமிருந்து நாங்கள் பல தகவல்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இதுக்கு வந்து கப்பமொழி தர்கா அப்படின்னு சொல்லி சொன்னார். இது நான் ஏற்கனவே சொன்னது போல் தலைமன்னாரில் வந்து கிராமம் என்ற ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த 2 அவுலியாக்கள் இங்கே இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒன்று வந்து ஒரு ஆணும் பெண்ணும். இவங்களை பற்றின மேலதிக தகவல் இல்லாதன்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் மாதம், அதாவது ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் வந்து இதுக்கு வந்து கந்தூரி கொடுப்பாங்களாம். அப்போ இது டிசம்பர் மாதம். நீங்களும் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து கந்தூரியில் கலந்து கொள்ளலாமா இருந்தால் வந்து கலந்து கொள்ளலாம். இதை பற்றின மேலதிக தகவல் பெருசாக நமக்கு இங்கே எடுத்துக்கொள்ளலாமல் இருக்குது. ஏனென்றால் இங்கே உள்ளவங்களுக்கும் பராமரிக்கக்கூடியவங்களுக்கும் இது சம்மந்தமான மேலதிக தகவல் தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி தகவல்களை எங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க.